எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜோதிஷம் எப்போவும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் ஜோதிஷம் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு என்ன பண்ணுறா, கேத்து என்ன பண்ணுறா, சுக்ரா என்ன பண்ணுறா, குரு என்ன பண்ணுறா, புதன் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். இந்த தேசத்து பிரைம் மினிஸ்டர், சூப்பர் ஸ்டார், நான் பார்க்காத ஆள் இல்லை. கண்டிப்பாக நிறைய பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ராகு சனி 2 பேர் கூட இருந்த ஜாதகத்தில் என்ன நடக்குன்னா, நல்லா ஜிப்பணம் நிறையா இருக்கும். ஆனால் பணமே செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்பவும் அவங்க உடம்புல வேர்வே நிறைய வரும், ராகு மற்றும் சனி கூட இருந்தால். அதே மாதிரி ராகு சனி இருந்தால் ஒரு ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 பேருக்கும் மாட்டி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி கேத்து இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் அண்ணா, தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா யாருக்காரு உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் கேன்சர் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சனி கேத்து இருந்தால் கேன்சர் வந்துடும். அதே மாதிரி எதுவுமே பேச மாட்டீங்க, மௌனம் ஜாஸ்தி இருக்கும். சனி கேத்து இருந்தால் எதுவுமே பேச மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, ரஜினிகாந்துக்கு 2ல் சனி கேத்து எல்லாம் தெரியும், ஆனால் பேச மாட்டேன். ஆனால் படத்தில் மட்டும் நிறையா பேசுவார். பர்சனல் கூட ஏதோ ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு போய்ட்டு வரும். பர்சனல் எதுவும் பேச மாட்டார். ஒரு புக்கில் இருக்கிறது பேசிட்டு வரும். சனி கேத்து இருந்தால் அந்த மாதிரி தான். இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரோக் வரும். எல்லாருக்கும் ஸ்ட்ரோக் வந்துட்டு இருக்குது. ஸ்ட்ரோக் வரும்னு சொல்கிறீங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறீங்க. என்னத்துக்கு ஸ்ட்ரோக் வருதோ, நல்லா சாப்பிட்டு இருக்கிறேன் அதனால தான் வந்துட்டு இருக்குது, கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது, இல்லை பிக்னஸ் பிரச்சனைனால தான் வந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. நிறைய பேர் பிக்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரோக்கே வரல. நிறைய பேர் பிரச்சனை இருந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரல. சும்மா இருந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு இருக்குதுன்னா உங்கள் ஜாதகத்தில் அங்காரக்கன் புதன் 2 பேரும் சேர்ந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இந்த மாதிரி பேசுறது, இது ஸ்டைடெல்லாம் போய்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்குது பாருங்கள் இது. அதே மாதிரி புதன் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால், புதன் ஸ்ட்ராங் இல்லை, 6வது இடத்துல இருந்தால், அதே மாதிரி 6வது இடத்துல இருந்து இப்போது குரு சுக்ரன் இருக்கிறார். நான் 2 கிரகத்தை பற்றி பேசுகிறேன். குரு சுக்ரன் 2 பேர் இருந்தால் பணம் நல்லா அள்ளி வரும். அதனால தான் யார் லேடிஸ் உங்கள் பணம் எல்லோரும் பிடிங்கின்னு போயிடுவார் புருஷனாக இருந்தால். அதே மாதிரி ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் குரு சுக்ரன் இருந்தால் உங்களுக்கு குழந்தைக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்க அப்புறமேல தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். உங்கள் தொழில் பிக்னஸ் எல்லாம் லாஸ் ஆகும். குரு சுக்ரன் இருந்தால் கோட்டாட்சி உங்கள் ஏரியாவுக்கே உங்கள் ஊருக்கே கோட்டாதிஸ்பராக இருக்கலாம். ஆனால் குழந்தைக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆனுக்கு அப்புறமேலே உங்களுக்கு ஃபைனான்ஸ் குறைஞ்சி போயிடும். குரு சுக்ரன் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. குருவோட சுக்ரன் இருந்தால் பால விசேஷம் எழுதுங்க. குரு என்னத்தை கொடுப்பாரான்னா இம்பார்ட்டண்ட்டு. குரு சனி ராகு சொன்னேன். சூரியன் புதன் புதாதித்ய யோகன்னா நிறைய பேர் சொல்லுவார். எல்லா லக்னத்துக்கும் புதாதித்ய யோகம் கிடைக்காது. கும்பராசிக்கு, ரிஷப ராசிக்கு, சிம்ம லக்னத்துக்கு புதாதித்ய யோகம், எல்லா லக்னத்துக்கும் புதாதித்ய யோகம் கிடைக்கிது. சூரியன் புதன் 2 பேரும் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். சூரியன் புதன் யாரோ நரா, சூரியன் யாரோ ஹார்ட்டு 2 பிளாக் ஆகிடும், பிளாஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி புதாதித்ய யோகம் இருந்தால் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த ஜாதகத்தில் யார் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் இது ஃபஸ்ட்டு டெக்னாலஜி. இது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொன்னதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் 100%. உங்கள் ஜாதகம் அண்ணா, தம்பி, மச்சா, மருமகா உங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த ஜாதகம் பாருங்கள். அதே மாதிரி சுக்ரன் என்ன பண்ணுவார் ஜாதகத்தில்? சுக்ரன் சோக்கி, ஸ்டைல், பணம், பேர், புகழ் எல்லாம் தருவார். சுக்ரன் கெட்டு போயிடுச்சு என்ன தெரியுமா? இதனால் பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டு எதனால் செலவு பண்ணுறீங்க. சுக்ரன் நல்லா இருந்தால் நகை, தங்கம், இடம் எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க. அதே மாதிரி சூரியனோட உங்கள் ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்தால் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அதே சுக்ரன் நீச்சமாக இருந்தால், சூரியன் நீச்சனாக இருந்தால் கவர்மெண்ட் வேலை நிறையா கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை நிறைய பேர் கிடைக்கணுங்களுக்கு சூரியன் நீச்ச இடத்துல இருக்கிற துலா ராசிலேருந்து தான் கவர்மெண்ட் வேலை நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அங்காரக்கன் சனி 2 பேரும் சேர்ந்தவங்களுக்கு மூளை உடம்புல ஏதாவது இடத்துல மூளை கட்டாயிடும். இதே மாதிரி இந்த 2 சேர்ந்து தான் உங்கள் ஜாதகத்தில் எப்போவுமே சண்டே ஏன்டா சண்டை போடுற, புரிஞ்சிக்க மாட்டியா, இல்லாத பேசி சண்டை போடுறீங்க. 2 பேரும் கூட இருந்தால் சண்டை ஜாதகத்தில் நிறைய இருக்கும். இந்த 2 பேருமே அதே மாதிரி அங்காரக்கன் அதே மாதிரி சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு உடம்புல டெம்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி அங்காரக்கன் கேத்து இருந்தால் உங்களுக்கு ஒரு புருஷன் மாதிரி நல்லா வாழ்றது. புருஷனை டபுள் மீனிங் இருக்காது, சிங்கிள் மீனிங் கிடையாது. கேத்துவே அங்காரக்கன் 2 பேர் இருந்தால் ஒரு ஆம்பளை மாதிரி ஜாதகம் இருக்கும். அதே மாதிரி குரு சுக்ரன் இருந்தால் ஒரு பொண்ணு ஜாதகம் மாதிரி இருக்கும். அவன் ஜாதகம் சாஃப்டாக இருக்கும், ரஃப் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கும். சுக்ரன் பார்வையில் என்ன, சுக்ரன் நீச்சமாக இருந்தால் கண் போயிடும். அதே மாதிரி கண் போயிடும். சுக்ரன் நல்லா இருந்தால் 4 பேருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி குரு நல்லா இருந்தால் பேரு புகழெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குரு நல்லா இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் சுகர் பேகம் வந்துடும். சுகர் உங்களுக்கு நிறைய பேகம் வந்துடும். அதே மாதிரி 9 கிரகம் பற்றி நல்லா சொல்லியிருக்கிறேன். இதை நீட்டாக எழுதி வச்சுங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த உலகம் பூர்த்தி அஸ்ட்ராலஜர்ஸ், இந்த உலகம் பூர்த்தி நீங்கள் எந்த யூடியூப் பார்த்தாலும் போதும், எந்த சேனல் போட்டாலும் போதும், மக்கர ராசி நல்லாயிருக்கு, சனி பகவான் விட்டு போயிட்டா, 7.5 விட்டு போயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன்.
இந்த வருஷம் மக்கர ராசி 0% தான். 100க்கு 0% தான் மக்கர ராசிಗೆ. மக்கர ராசி மாதிரி டைம் கெட்டு போன ராசி இந்த வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு 100 வருஷಕ್ಕೆ 150 ವರ್ಷಕ್ಕೆ இந்த மாதிரி டைம் கெட்டு போகும். அது 100 வருஷಕ್ಕೆ 150 ವರ್ಷಕ್ಕೆ இந்த மாதிரி டைம் கெட்டு போகும். எல்லோரும் சொல்லுவார் மக்கர ராசி ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக மக்கர ராசிக்கு 0% தான் நல்லா இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேளுங்க சார். உங்களுக்கு சொல்கிறதுனால நல்லா இல்லைன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. அதுக்கு பதில் எப்படி கொடுக்க போகிறேன்னு நீங்கள் பார்த்துங்க. எப்போவுமே மக்கர ராசிக்கு குரு கெடுதல் தான் பண்ணுவார், குரு நல்லது செய்ய மாட்டார். எப்போவுமே வாழ்க்கையிலே குரு மக்கர ராசிக்குள்ள நல்லா பண்ண மாட்டார். அதே மாதிரி நீங்கள் மக்கர ராசி நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த ரஜினிகாந்த் எப்போவும் பார்த்தீங்களன்னா ஒரு ராகவன் சாமி படம் எடுத்துட்டார். அந்த பாபா படம் எல்லாம் எடுத்துட்டார். இந்த குருவோட படமும் எடுத்துட்டார். அதே மாதிரி ராகவன் சாமி இது ஒரு படம் எடுத்தார். 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலை. ஏன்னா அவர் வந்து சன்னியாசி மாதிரி இருக்குவார். ஆனால் சன்னியாசி எடுத்த படம் ஓடலை, பாபா ஓடலை, இன்னொரு படம் ஓடலை. அதே மாதிரி மக்கர ராசிக்கு என்ன ஆகும்னா மக்கர ராசி சல்மான் கான் மக்கர ராசி பார்த்திங்களா ஒரு படம் அவ்வளோ ஓடலை இந்த வருஷம். மக்கர ராசி இந்த வருஷம் சனி ஓடலை. அதே மாதிரி இந்த வருஷம் 22ஆம் தேதி 4வது மாதம் ஜம்மு காஷ்மீர் ஜேஎன்னா மக்கர ராசி தான். ஜம்மு காஷ்மீரில் அந்த 26 பேர் 28 பேர்னா இந்து ஹத்யா ஆயிடுச்சு. அதில் என்ன ஆகும், அதனால தான் பாகிஸ்தானா இந்தியா கொஞ்சம் வார் ஆகிடுச்சு. என்னது வார் ஆகிடுச்சு, 22ஆம் தேதி மக்கர ராசினால தான். அன்றைக்கி தனிஷ்ட நட்சத்திரம் 2வது பாதம் தனிஷ்ட நட்சத்திரம் கும்பராசியில் 2 பாதம் 4வது பாதம் வரும், 3 நாள் இந்த 2வது பாதம் மக்கர ராசியில் வரும். மக்கர ராசிக்கு அதே நாள் 20ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்களா கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களோட ஒய்ஃபு புஷ்பா பல்லவியான ஒரு பேர் ஒரு பொண்ணு அவங்க புருஷனை கொலை பண்ணிச்சு. அன்றைக்கி மக்கர ராசி தான் ஆயிடுச்சு. மக்கர ராசி இந்த வருஷம் ஷாருக் கானோட மக்கர ராசி. இந்த கேகேஆரோட டீம் அவ்வளோ வெற்றி போடலை. இந்த வருஷம் கேகேஆர் டீம் கூட அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல். போன வருஷம் ஐபிஎல் கப் அடித்து இந்த வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவரோட ராசி ஷாருக் கானோட ராசி மக்கர ராசி. இந்த மக்கர ராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மக்கர ராசிக்கு என்னத்துக்கு இவ்வளோ டைம் நல்ல இல்லைன்னா குரு 6வது இடத்துல இருக்குது. அது ரொம்ப மோசமான 6வது இடத்துல இருந்தால் யாரோட ஜாதகத்தில் குரு 6ல் இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கையிலே பண்டாட்டி புருஷன் நல்லா இருக்க மாட்டார். ஜாதகத்திலே 6வது இடத்துல குரு இருந்தால் பண்டாட்டி புருஷன் நல்லா இருக்க மாட்டார். மக்கர ராசி இந்த வருஷம் 0 பேலன்ஸ் 0 தான் இருக்குது. இந்த இந்தியா கூட இப்போ தலைவலி வந்துடுச்சு. 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் அதனால தான் மோதி இருக்குது எல்லா டிவிலெல்லாம் காமிச்சார். என்னது காமிக்கிறது, அன்றைக்கி மக்கரோட ராசி நல்லா இருந்தால் நல்லதே நடக்கும் தானே. கெடுதல் நடக்கணும் எழுதி வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ல் ராகு இருந்தால் உங்களுக்கு 2ல் பாம்பு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். உங்கள் வீட்டுக்கு 2வது இடத்த பற்றி பாம்பு வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டு விட்டு எழுதி போகிறீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே போகிறீங்களா, போனால் கடிச்சிடும். அதே மாதிரி தான் உங்கள் மக்கர ராசிக்கு இப்போ கடிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி சனி 3ல் இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கணும். ஜோதிஷக்காரர் எல்லோரும் சொல்வார் சனி 3ல் இருந்தால் ரொம்ப நல்லது நடக்கணும். ஜாதகத்தில் எப்போவும் 3ல் பாவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா 3ல் சனி இருந்தால் இந்த கன்னடாவில் நீங்கள் தர்ஷன ஒரு ஹீரோ பார்த்துக்கிறீங்க. 3வது அவர் ரிஷப ராசி ரிஷப லக்னா கடக்கத்தில் தான் சனி இருக்கிறாரு. 3ல் சனி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் காமம் தைரியம் கோபம் நிறைய வரும். நீங்கள் காமனாக உங்களுக்கு செக்ஸ் நிறைய வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். கோபம் வந்துச்சுன்னா பிரச்சனை வரும். சண்டை வரும். 3வது இடத்துல இருந்தால் நிறைய சண்டை வரும். சனி 3லேருந்து சண்டை பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். சனி 3ல் இருந்தால் ராசியாதிபதி 3 போச்சுன்னா நிறைய கோவம் வரும். 3க்கு சனி போச்சுன்னா நிறைய கோவம் வரும். அதே உங்கள் ராசியாதிபதி 12வது இடத்த பார்க்கக்கூடாது. ஏன்னா தனுசு ராசி பார்க்குறாரு. தனுசு ராசி உங்கள் ராசியாதிபதி பற்றி வேறு ராசி பார்க்கக்கூடாது. வேறு ராசி பார்த்துட்டேன்னா உங்கள் பணம் எவ்வளோ இருக்குது. இந்த வருஷம் இந்த மக்கர ராசிக்காரங்களாம் இந்த பேல் வாங்கிட்டு வாழ்க்கையில் வாழணும். பேல் வாங்கணும். ஏன்னா எல்லா கோர்ட்டு கேஸ் 9 தான் மடக்கும். அதே மாதிரி மக்கர ராசிக்காரருக்கு உடம்பு கெட்டு போயிடும். அதனால தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் பெட்டு வாங்கிட்டு யாராவது பெட்டு என் பேரில் நாளைக்கு வருவே எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி மக்கர ராசிக்காரருக்கு இந்த வருஷம் எது தொட்டாலுமே கெட்டதே நடக்கும். அதே மாதிரி மக்கர ராசிக்காரருக்கு என்ன பண்ணாலும் கெடுதல் தான். 100க்கு 100% மக்கர ராசிக்கு டைம் நல்லா இல்லை. இது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா குரு கெட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி 8ல் கேத்து 2ல் ராகு 3ல் சனி 3வது அதிபதி தான் 12வது அதிபதி பார்க்குறாரு. எல்லோரும் சொல்லுவார் இந்த உலகம் நீங்கள் என்ன டிவி போட்டாலும் சரி என்ன யூடியூப் சேனல் மக்கர ராசி சூப்பர் போய் மக்கர ராசி போய் அந்த ராசிக்காரருக்கு போய் கேளுங்க. சார் இப்படி சொல்கிறீங்க, என் வாழ்க்கை எப்படி போயிருக்கு தெரியுமா, சாப்பிட்றதுக்கு இல்லை, ஒரே பிரச்சனை, சண்டே, நெம்மதி இல்லை. ஆனால் மக்கர ராசி மாதிரி கெட்டு போன ராசி இன்னொரு ராசி இல்லை.
100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு இந்த மாதிரி கெட்டு போகுது. அந்த மாதிரி கெட்டு போயிருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மக்கர ராசிக்காரர் ரொம்ப எவ்வளோ ஜாகிரதையாக இருந்தாலும் கூட ரொம்ப ஜாகிரதை இருந்தால் ரொம்ப நல்லது. மக்கர ராசி டைம் ரொம்ப கெட்டு போயிருக்குது. இதனால இதுக்கு என்ன பரிகாரம்? கண்டிப்பாக இந்த ராசிக்காரருக்கு நீங்கள் நல்லா சனி பகவானை வேண்டிக்கிட்டா, இல்லை ராகு பகவான், கேத்து பகவான், இல்லை குரு பகவான் நல்லா வேண்டிக்குங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது கண்ணு துஷ்டி பட்டிருக்கோ இல்லை நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டோன் வச்சு எடுத்து வைங்க. உங்கள் பிரச்சனை தீரும்னு நினைக்கிறேன்.